ராணி குமாரி அபிநவ் ஹேட்ஸ் ஆஃப் என்ன பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ராணி குமாரி அவர்களை பார்க்கக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், ராணி குமாரி அண்ட் அபிநவ் அண்ட் அவங்களுடைய கொரியோகிராஃபர், அவங்கள பார்க்கக்குள்ள எனக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள்லாம் ஞாபகத்தில் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஜொலிக்கணும் அப்படின்னா தமிழ் எப்படி பேசணும், சிவப்பு தோலா இருக்கணும், சுருட்ட முடி இருக்கணும். கமல்ஹாசன் அவர்கள், சிவாஜி சார் அவர்கள், எம்ஜிஆர் சார் அவர்கள், ஜெமினி சார் அவர்கள், ஜெய்சங்கர் சார் அவர்கள், அதற்கப்புறம் அஜித் அண்ணா அவர்கள், பிரசாந்த் அண்ணா அவர்கள், அப்புறம் இப்ப வரைக்குமே எத்தனை வெள்ளத்தோள்கள் வந்தாலும் தமிழ் அப்படின்னு பேசுறவங்க வந்தாலும் தமிழ் அப்படின்னா 10 பேர் இப்படி நடந்தா 11வது வாரவங்களுக்கு இப்படிதான் நடக்கணும், 10 பேர் இப்படி பேசினா 11வது வாரவங்களுக்கு இப்படிதான் பேசணும் அப்படின்றத அதெல்லாம் தேவையில்லை. உன் உழைப்பு மீது உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த உழைப்புக்கு நீ உன் தொழிலுக்கு நீ உண்மையா இருந்துச்சுன்னா, உன்கிட்ட 100% டெடிகேஷன் இருந்தீங்கன்னா நீ தான் அந்த தொழில ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சு இப்ப வரைக்கும் 50 வருஷம் சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருடைய டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். இப்ப கூட 75 வயசுல கூட செட்டுக்கு போனா தலைவர் கரவான் எல்லாம் கெட்ட மாத்த ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணவும் அதுக்கு மட்டும்தான் பாவிப்பாரு, மற்றபடி அந்த செட்ல இருப்பாரு. அவ்வளவு தூரம் டெடிகேஷன். 8 மணிக்கு ஷூட்னா 6:30க்கு வந்துருவாரு. அப்ப அந்த உழைப்பு மீது இருக்கிற அந்த பக்தி, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எவனையும் அசைக்க முடியாது. அவன் எங்க போனாலும் மொழி தாண்டி கண்டம் தாண்டி அவன் நம்பர் 1 இருப்பான் அப்படின்றதுக்கு தலைவர் உதாரணம். இந்த உழைப்பை, இந்த டெடிகேஷனை, இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ராணி குமாரி அபிநவ் அவங்களுடைய கொரியோகிராஃபர் இவங்களிடம் நான் பார்க்கிறேன். நிறைய கேள்விப்பட்டேன் ராணி அவர்களுடைய டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை பத்தி. பல பேர் சொன்னார்கள் அந்த பொண்ணோட அந்த வெறித்தனம் இருக்கு பாருங்க, அந்த நாடி நரம்பெல்லாம் அந்த டான்ஸ் அந்த பொண்ணோட அந்த டெடிகேஷனுக்கு வியந்து பாக்குறாங்க. ராணி வெறித்தனம். இன்னைக்கு ராணி குமாரி அபிநவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க, அடி தூளு 10 out of 10. வா, வேற மாதிரி. ராணிக்கு கிட்ட இந்த ஜோடி ஆயுரடி சீசன்ல எவனுமே வர முடியாது. ராணி குமாரி டாப் ஆஃப் த வேர்ல்ட். சரிங்களா? சோ வேற மாதிரி இருந்தது மக்களே. நான் இவ்வளவு தூரம் பேச காரணம் என்னன்னா, ஒருத்தருடைய வெற்றி அவங்களுடைய திறமை தான் தீர்மானிக்கணுமே தவிர மொழியோ இல்ல அப்படின்னா அந்த கஷ்டமோ இல்ல அம்மாவை கொண்டு பிச்சை எடுக்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் திறமை உன்னை ஜெயிக்க வைக்கணுமே தவிர வேற எதுவுமே ஜெயிக்க வைக்க கூடாது. அப்படி என்பதற்கு ராணி அவர்கள் இன்னைக்கு இந்த சீசன் ஜோடி ஆயுர்வேடியில அவங்களுடைய திறமை படிப்பிக்கிற பாடம் சிறப்பா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் ராணி குமாரி அண்ட் அபிநவ். சரிங்களா? சபாஷ். ஓகே, சரி, இந்த வீடியோல நம்ம பேச வந்த விடயங்கள் ஜோடி ஆயுர்வேடி சீசன் 2 டுடே ராணியோட சம்பவம். ராணி மகாராணி, தி குயின் ஆஃப் தி சீசன். சரிங்களா? சோ அவங்களுடைய சம்பவம் பிரதீப் அப்படின்றவர் பண்றாருல, பிரதீப் பிரியங்கா, அவங்களுடைய சொதப்பல் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் போட்ட ஒரு விடயம். சரிங்களா? ஃபெய்த் அண்ட் பேஷன் அது மிராக்கிள்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்து. மக்கள் இந்த ரவுண்டு 90s ரவுண்ட்ல அன்ஷிதா அவர்களை எவ்வளவு தூரம் மிஸ் பண்றாங்கன்ற மாதிரி சில அக்காமார்கள் ஒரு மீடியால இருப்பவங்க போட்டிருந்தாங்க ஒரு தகவல் ஒண்ணு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் விஷால் அவர்களுக்கு கிடைத்த மரியாதை, விஷாலை மக்கள் கொண்டாடுகிற விதம், அவர்களுக்கு விஷாலுக்கு கொடுத்த கிஃப்ட் அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் கிராமமாக பண்ற சம்பவங்கள், இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் ராணி குமாரி. சோ உண்மையான வெற்றியே அவர் யாருன்னு தெரியாது, அவர் என்ன மொழி, என்ன இனம், என்ன ஊரு அதெல்லாம் தெரியாது. ஆனா அவரை நம்ம ரசிக்கிறோம், அவருக்காக கைதட்டுறோம். அவருடைய திறமையை பார்த்துன்னா அதுதான் உண்மையான வெற்றி. சரியா? ஆனா இது நம்ம ஊர்க்காரன், நம்ம மொழிக்காரன், நம்ம தமிழ, ஐயோ நீங்க இவங்களுடைய மகன் அதனால பிடிக்குது, அதனால கைதட்டுறேன்னா அது உன்னோட வெற்றி இல்ல. நீங்க யாருன்னே தெரியாது, என்ன மொழினே தெரியாது, நீங்க பேசுற மொழி புரியல, ஆனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அது என்ன துறையோ என்ன தொழிலோ நீங்க பண்றத பார்த்துட்டு பா வேற மாதிரி இல்ல இந்த பொண்ணு, இந்த பையன் சூப்பர்ல அப்படின்ற மாதிரி ரசிக்க வைக்குது, கொண்டாட வைக்குது இல்ல, அதுதான் உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷனுக்கு கிடைத்த அந்த வெற்றி. அத ராணி குமாரி அபிநவ் அவர்கள் இங்க நம்ம ஷோல பண்றது. ராணி குமாரி ராணியா இருப்பது சிறப்பு. இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த கண்ணை அந்த தெரியாம மாதிரி பண்ணி போட்டு பண்ணாங்க பாருங்க. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. இதை நான் மட்டும் சொல்லல, அங்க ஜட்ஜஸா இருந்த எல்லாரும் சொல்றாங்க, பல மீடியா நண்பர்கள் பாராட்டுறாங்க. கூடிய சீக்கிரம் ராணி அவர்கள் தமிழ் சினிமால ஹீரோயினா வருவாங்க அப்படி என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. மரண வெயிட்டிங். சரிங்களா?
விஜய் டிவி எப்பயுமே பல பேரை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கு. அதே போல இப்ப சிவாத்தியன் அவர்கள், கவினன் அவர்கள், பிரியா பவானி சங்கர் அவர்கள், சோ அந்த வரிசையில ராணிகுமாரி வருவாங்க அப்படி என்பது என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ராணி வேற மாதிரி, சரிங்களா, வரித்தனம். அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்ல பிரதீப் அப்புறம் பிரியங்கா அப்படின்றவங்க, அவங்க மேல எனக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ராணி அப்படின்றவங்களோட வாய் பேசல, அவங்களுடைய செயல் பேசுது. ஆனா இங்க பிரதீப், பிரியங்கா அப்புறம் அவங்களுடைய கொரியோகிராஃபர் வரதா அப்படின்றவங்க வந்து ஆல்ரெடி வந்து நான் பதிலடி கொடுப்பேன், அப்புறம் அம்மா கொண்டு வந்து இதை பண்றது கஷ்டம் அப்படின்னு எனக்கு மட்டுமில்ல பல பேருக்கு என்னடா இது பிக் பாஸா அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு. சரியா, ஈவன் பிக் பாஸ்ல கூட சௌந்தர்யா அவர்களுடைய அந்த ஒரு பிஆர் டீமை நம்ம அடிக்க முடியாம அவ்வளவு தூரம் பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்ப நம்ம தமிழ் ஆயுதமா இருந்தோம். அது பிக் பாஸ். ஈவன் முத்துக்குமரன் டிசர்வ் த டைட்டில். அவருடைய உழைப்பு 100% இருந்தது. ஆனா இங்க வந்து ஆரம்பத்திலேயே ஒரு கூட்டம் நான் நிறைய பாக்குறேன். பிரதீப்புக்கு, பிரியங்காக்கு தமிழ கஷ்டப்படுறவன், கஷ்டப்பட்டவனுக்கு டைட்டில் கிடைக்கணும், உங்க அம்மா சொன்னவ பாத்தீங்களா அப்படின்னு அவர் ஒண்ணுமே பண்ணாம இன்னைக்கு கூட வீடியோ அசத்திய பிரதீபம் எங்க அசத்தினாரு ராணிக்கு கிட்ட வர முடியுமா? சோ இது ஷோனாலே கம்பாரிசன் தான். சோ அப்போ ராணி அவர்களுடைய திறமை பேசுது. ஆனா இங்க வந்து இவருக்கு வந்து அந்த சென்டிமெண்ட், அந்த கஷ்டமு, அந்த மொழி அதுதான் பேசுதா. இன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கூட எனக்கு பிடிக்கல பெருசா, சரிங்களா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் டுடே பெர்ஃபார்மன்ஸ்ல ராணிகுமாரி அண்ட் அபிநவ் அவர்களுக்கு 10 out of 10. பிரதீப் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் வந்து 5.5 out of 10, சரிங்களா. சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அப்புறம் ரியா, ரூத் அண்ட் அரவிந்த், பல மக்களோட கருத்து போன வாட்டி அவங்க வெளியில போயிருக்கணும். அன்ஷிதா சுந்தர் அவர்கள் வரித்தனமா வந்து பண்ணார்கள். சோ அவங்கள சேவ் பண்ண தப்புனாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியா, ரூத்தோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களுடைய பேரோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு பெருசா பிடிக்கல. சோ போன முறை நடந்தது அன்ஃபேர் விஷயம், சரிங்களா. அது இன்னைக்கும் ப்ரூவ் ஆயிருக்கு. சோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு 90s ரவுண்ட் நடந்தது. அதுல பல பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அன்ஷிதா அவர்கள் இந்த ரவுண்ட் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வருத்தனமா இருந்திருக்குன்னு. கண்டிப்பா 90s பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த கியூட்னஸ் அது வந்து முக்கியமானதா இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள போன ரவுண்ட்லயே அன்ஷிதா அவர்கள் அவ்வளவு கியூட்டா பண்ணிருப்பாங்க, பெஸ்டா பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி அன்ஷிதா இருந்திருந்தாங்கன்னா செமையா இருந்திருக்கும் அப்படி என்பதை பல பேர் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு சகோதரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ரியா, ரூத் எல்லாம் இருக்காங்க, இவங்களை வெளியில அனுப்பிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி. சோ கண்டிப்பா அன்ஷிதா அவர்களுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கிற வெற்றி தான் இந்த காமெண்ட்ஸ். ஏன்னா அவங்க மட்டும்தான் நான் டான்ஸே இது வரைக்கும் அவங்க பண்ணதில்லை. ஆனா அப்படி இருக்கக்குள்ள இந்த ப்ரொஃபஷனல் டான்ஸ் தாண்டி அவங்களுக்கு மக்கள் மத்தியிலிருந்து ஒரு வெற்றி, ஒரு பாராட்டு கிடைக்குது இல்ல, இதுதான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படி என்பது. வைல்ட் கார்டு என்ட்ரி அன்ஷிதா அவர்களுடைய ரீஎன்ட்ரிக்கு மரண வெயிட்டிங். அன்ஷிதா அண்ட் சாண்டி சுந்தர் அவருடைய ரீஎன்ட்ரிக்கு மரண வெயிட்டிங். ஓகே, அடுத்தது விஷால் அவர்கள் நேற்று காஞ்சிபுரம் சத்யா ஷோரூமுக்கு அவங்க வந்து போயிருந்தாங்க. அவர் வர்றாரு அப்படின்னோடனே அங்க அவரை பார்க்க பல கூட்டம் வந்திருந்தது. அதை வந்து சில படங்கள் மூலம் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவரை சந்தித்தவர்கள் அவருக்கு வந்து ஒரு கிங் அப்படின்ற மாதிரி சில கிஃப்ட்களும் போட்டோக்களும் அவர் கூட பேசினது, ரீல் பண்ணது அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு செலிபிரிட்டி அப்படின்னவங்க ஒரு 1/2 மணி நேரம் வர அப்படித்தான் நிற்பாங்க. ஆனா விஷால் அவர்கள் வந்து தன்னை பார்க்க வந்தவர்களோட ஏதோ இதற்கு முதல் தெரிந்தவர்கள், நண்பர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரோடையும் பழகி எல்லாரையும் வழி அமைச்சு அனுப்பி போட்டு அவர் போனாரு. இந்த நல்ல விடயங்களை நான் கவினன் நாட்டை பார்த்துருக்கேன், சிவகார்த்தியன் நாட்டை பார்த்துருக்கேன், இப்ப விஷால் கிட்ட பாக்குறேன். கண்டிப்பா அடுத்த பிக் திங்கா விஷால் தமிழ் சினிமால, விஜய் டிவி மூலம் தமிழ் சினிமாவுக்கு போன நபர்கள்ல விஷாலோட பேர் இருக்கும் அப்படி என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் ஊரூரா சென்று அவர் வந்து பேச்சாற்றுறது அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. வர்ற வீடியோக்களை பார்க்க நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரம் அவரோட குரல் தமிழ் சினிமாவில் ஒழிக்கணும் அப்படி என்பது என்னுடைய விருப்பம். காத்திருப்போம். உண்மையிலேயே ராணி வர்ற மாதிரி எனக்கு அந்த பொண்ணை பார்க்கக்குள்ள அவ்வளவு தூரம் மாசா இருக்கு மக்களே, சரிங்களா. நம்ம இடத்துல நம்ம மக்கள் மத்தியில நம்மளுடைய அதுவும் நம்ம அதாவது என் மக்கள், என் தமிழன், நான் தமிழன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது வந்து ஒரு அதை விட உன் இடத்துல வந்து என் திறமை மூலம் நான் உங்களை கவர்றேன் அப்படின்னு அடிக்கிற இது இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையா திறமைக்கு கிடைக்கிறது. அந்த இதுல ராணிகுமாரி ஹேட்ஸ் ஆஃப்மா, வெறித்தனம். சி த டைமண்ட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல்வேஸ் வெல்கம் ராணி. கூடிய சீக்கிரம் அவங்கள ஒரு ஹீரோயினா தமிழ் சினிமால பார்க்க மரண வெயிட்டிங், சரிங்களா. நன்றி.